ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இது போன வாரம் சனிக்கிழமை எடுத்த மினி விலாகு. கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். 1 மணி நேரம் ட்ராவல் அப்படிங்கிறதுனால அதிரன் இருந்துட்டு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலான்ட்டு படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு தம்பியும் அப்படியே காப்பி கேட்டுங்க. அவன் என்ன பண்ணுறானோ அதவே அவனும் பண்ணிகிட்ருப்பான். அதனால ஒரு சில விஷயங்களெல்லாம் எங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. கிளம்பிட்டோம். ஒரு 3-4 வாரமே ஆயிடுச்சுங்க நம்ம தமிழ் கடைக்கு போயிட்டு. அதனால சரி கொஞ்சம் காய்கறிகள்லாம் இந்த கீரை வகை அந்த மாதிரியெல்லாம் அங்கே தான் கிடைக்கும். நார்மலான கீரைகள் இந்த ஸ்பினாச் மாதிரி இங்கே கிடைக்கும். பட் இருந்தாலும் அங்கே வல்லாரை, அப்புறம் பொன்னாங்கண்ணி, இந்தியன் ஸ்நாக்ஸு அதுக்காகவே அங்கே போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாம் பக்கத்தில் கூட எல்லா பக்கம் வந்துடுச்சு தான். சரி அங்கே போனதுனால இந்தியன் ஸ்நாக்கும் எடுத்துகிட்டு கூடவே வல்லாரக்கீரை அதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு, மூளைக்கு அந்த மாதிரியெல்லாம் நல்லதை நீங்களும் செஞ்சு கொடுங்க. அதனால் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு நிறையா க்ரீன் வெஜிடபிள்ஸ் தாங்க எடுத்திருந்தேன். அப்புறம் அங்கே தேங்காவும் உடச்சி கொடுப்பாங்க. சரின்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே பக்கத்துலேயே அச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போயிட்டு ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சரி வர வழியில் காஸ்கோவும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டோம். குளிர் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. பட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பயங்கர வின்டருங்க. இது ஸ்னோ 2 நாளாக பொழிஞ்சிட்ருக்குது. அப்புறம் காஸ்கோ போயிட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரின்ட்டு நட்ஸு, அப்புறம் கீ, டிஷ்யூ பேப்பர்ஸ், ரோல்ஸு, டாய்லெட் டிஷ்யூன்ட்டு எல்லாமே வாங்கிட்டு காரில் அடுக்கி வச்சுட்டு வந்தாச்சு. நிலனுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு போல் இந்த மாதிரி டோரை ஸ்டாப் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்ல ஹெவியான டோருங்க. அந்தன்னைக்கு தான் நானே பார்த்தேன் இப்படி பிடிச்சிட்ருக்கிறத. அப்புறம் தான் அவர் சொன்னார், நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணுன்ட்டு, அதான் வச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு. அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போயிட்டு எல்லாம் அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோங்க. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டு போயிருக்கணும், ஆனால் நான் வந்து தான் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அரிசியும் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். சரி வீக்கெண்டுக்கு நாளைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு இது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே இட்லிக்கு நாட்டுக்கோழி குழம்பு அம்மா செய்கிற மாதிரி கூட்டு அரைச்சி வைக்கிற குழம்புங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த அன்னைக்கு. அப்புறம் டாலரம்மாலேருந்து பிளேட்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கியிருந்தேங்க. அது அதிரன் கிட்ட கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அழகாக பண்ணிகிட்டு இருந்தா அவர் கூடவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.